நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் சிறந்த நல் வணக்கங்கள். நெக்ஸ்ட் ஜென் என்றாலே அடுத்த கட்ட முயற்சி, அடுத்த கட்ட வெற்றி உருவாக்குவதுதான் இந்த சேனல், நெக்ஸ்ட் ஜென் சேனல். உங்கள் வாழ்க்கையில் தலைகீழாக மாற்றக்கூடிய எல்லாருடைய வாழ்க்கையும் இந்த ஏப்ரல் மாதம், இது ஏப்ரல் மாத பலன்கள். இந்த ஏப்ரல் மாதம் எல்லாருடைய வாழ்க்கையும் தலைகீழ மாறப்போகுது. அதற்கு முக்கிய காரணம் தமிழ் புத்தாண்டு. இந்த ஏப்ரல் மாதம், ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு. உங்கள் தலையெழுத்து உலகத்தின், அதாவது இந்த நாட்டின் தலையெழுத்தை மாற்ற போகுது. உங்களுக்கு சிறந்த யோகத்தை கொடுக்க போகுது. அடுத்து மிகப்பெரிய முன்னேற்றம் என்பது பார்த்தோம்னா, இந்த ஏப்ரல் 23 ஏற்படக்கூடிய தேர்தல். மேலும் இந்த ஏப்ரல் மாதம் பிறக்கக்கூடிய நாள் பார்த்தீங்கன்னா பௌர்ணமியில் பிறக்குது. பங்குனி 18 இந்த ஏப்ரல் 1ஆம் தேதி பிறக்குது. அதாவது பங்குனி 18 ஏப்ரல் பிறக்குது. அதாவது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி யோகமாக இருக்குது. நான் காலண்டர் பார்ப்பாங்க, என்னங்க அன்னைக்கு சதுர்தசி போட்டிருக்குப்பாங்க. சதுர்தசி வந்துட்டாலே பௌர்ணமின்னு அர்த்தம். சதுர்தசி பார்த்தீங்கன்னா 3 நாளைக்கு தான் இருக்கும். அதுக்கப்புறம் பௌர்ணமி யோகம். அப்போ இந்த பௌர்ணமி யோகத்தில் இந்த ஏப்ரல் மாதம் தொடங்கும் பொழுது, இந்த ஏப்ரல் மாதம் ஏகப்பட்ட பேருக்கு தலையெழுத்தே மாறப்போகுது. வாழ்க்கையில் பெரிய உச்சத்துக்கு போக போறாங்க. அப்ப யாரெல்லாம் எந்தெந்த மாதிரி ஒரு யோகம் அனுபவிக்க போறாங்கன்றத நம்ம எல்லா ராசிக்கும் தெளிவா பார்க்க போறோம். ஒவ்வொரு ராசிக்கும் தெளிவான யோகங்களை இந்த ஏப்ரல் மாத யோகங்களை நிச்சயமா அடிச்சு சொல்ல போறேன். ஆச்சரியமா இருக்கும், அற்புதமா இருக்கும். புரிஞ்சுட்டீங்களா? அது என்னன்னா, ஜோதிட சாஸ்திரம் என்பது இறைவனால் படைக்கப்பட்டது என்பது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஏசுன்னு சொல்லிட முடியாது. இங்க கிரக கட்டங்கள் இருக்கு. இறைவனா பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். ஜோதிட சாஸ்திரம் என்பது இறைவனால் படைக்கப்பட்டது. ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. எல்லாமே தலை எழுத்துன்னு எழுதியிருக்காரு, நம்ம தலையெழுத்த. அப்போ உங்க ஒவ்வொருடைய தலையெழுத்து எப்படி இருக்கு அப்படின்றத உங்க சுய ஜாதகம் தான் தெளிவா சொல்லுன்றத தெளிவா தெரிஞ்சுக்குங்க. அப்ப இங்க சொல்லக்கூடிய பலன்கள் பொது பலன்கள். இதுல எந்த அளவுக்கு உங்களுக்கு நடக்க போகுது அப்படின்றத உங்க தலையெழுத்த எழுதியிருக்கார் பிரம்மன். ஆக பிரம்மனால் எழுதப்பட்ட தலையெழுத்து ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை சரியாக கணித்தால், உங்கள் ஜாதகத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். உங்கள் யோகங்கள் வெற்றியாக உறுதியாக அமையும். நீங்க செய்ய வேண்டிய கீழே நம்பர் நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி. ஏப்ரல் மாத பலன்கள் மீன ராசிக்கு எப்படின்னு பார்ப்போம். மீன ராசி வாழ்க்கையில நிறைய எல்லாரையும் நம்பி எல்லாருக்கும் நல்லது செஞ்சு வேதனையெல்லாம் அனுபவிச்சவங்க தான் அந்த மீன ராசிக்காரவங்க. அதாவது அவங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எண்ணங்கள் தெய்வ பலம் எண்ணங்கள் நல்லா இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு இந்த அம்பாள் வழிபாடு, ஏன்னா 5ஆம் இடம் கடகராசி இல்லையா, அதனால அவங்களுக்கு மீனத்துக்கு 5ஆம் இடம் கடகராசிலாம் அம்பாள் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்போ 2-9 செவ்வாய்னா முருகனை ரொம்ப வழிபடக்கூடியவர்கள் மீனராசிக்காரவங்க. அம்பாலையும் வழிபடுவாங்க. அவங்களுக்கு வழிபட்டால் கண்டிப்பாக நல்லது நடக்கும். அப்படிப்பட்ட மீனராசிக்காரங்களுக்கு இப்போ தெய்வம் மிகப்பெரிய ஆச்சரியமான தெய்வத்துடைய அருட்கடாட்சம். இந்த நேரத்தில் நீங்கள் போய் திருச்செந்தூர் முருகனை வழிபட்டால் மிகப்பெரிய பதவி யோகம், மிகப்பெரிய அரசாங்கத்தில் இருந்தாலும் அரசியல் இருந்தாலும் மிகப்பெரிய சாதனை செய்வீங்க. முதல்ல முருகனை வழிபடுங்க, திருச்செந்தூர் முருகனை வழிபடுங்க. மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு. அது ஏன்னா உங்களுக்கு 2-9 தெய்வம், அந்த தெய்வமே உங்க இடத்துல இருக்கு. முருகப்பெருமானே உங்க இடத்துல இருக்கார். செவ்வாய் 2-9 செவ்வாய் உங்க இடத்துல இருக்காரு. சனி பகவான் சேர்ந்து உட்கார்ந்து இருக்கார். அப்ப 9ஆம் அதிபதி கூட சனி பகவான் சேர்ந்தா அந்த சனியினுடைய உக்கிரகம் குறையும், கண்டிப்பா குறையும். அதுல மாற்றமே இல்லை. எரியிற விளக்குல எண்ணெய் ஊத்தா கூட கொஞ்சம் எரியும். அப்ப தெய்வம் போய் உட்கார்ந்தா, இப்ப சனி பகவானை பொறுத்தவரை பாருங்க, சனி பகவான் அம்பால தெய்வத்துக்கு எப்பயுமே அவர் தீங்கிழைக்க மாட்டார். தெய்வத்தை தீங்கிழைக்க மாட்டார் சனி பகவான். அப்போ அம்பாலை நினைச்சாலும் சரி, அம்பாளுக்கு ரொம்ப கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்.
அப்போ அம்பாவை வந்து ரொம்ப விரும்பி வணங்கக்கூடிய மீனராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக அந்த சனி பகவான் வந்து யோகத்தை செய்வாரே, பாதிப்பை கண்டிப்பாக செய்ய மாட்டார். ஏன்னா சப்தம பார்வையா 7ஆம் இடத்தை பார்க்கும்போது இவ்வளவு பிரச்சனைகள் தான் சரியாகும். தெய்வம் உங்கள் இடத்துல இருக்கு. அடுத்து உங்களுக்கு இந்த புதன் 4ஆம் இடத்துக்குரிய புதனும் உங்கள் இடத்துல இருக்கார். அப்போ கணவன் மனைவி, அதாவது இந்த பிரச்சனைகள் இருந்தாலுமே வியாபார ரீதியாக, வருமான ரீதியாக, முன்னேற்ற ரீதியாக, பதவி ரீதியாக, தொழில் ரீதியாக இருந்த பிரச்சனைகள்லாம் விலகும். நல்ல யோகங்கள், முன்னேற்றங்கள், அதே உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுடைய கணவனுக்கும் மனைவிக்கும் ஏற்பட்ட பிரச்சனையிலிருந்து எல்லாம் விடும். குடும்பமே நல்ல ஒரு சிறந்த யோகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு ஏப்ரல் மாதம் உறுதியாக அமையும். அதில் மாற்றமே கிடையாது. புரிஞ்சுட்டீங்களா? மேலே வந்து நல்ல ஒரு ஆடை ஆபரண அணிகலன்கள், வாகன யோகங்கள் பெறக்கூடிய காலங்கள் வந்து ஏப்ரல் 20 பிரமாதமாகும். ஏப்ரல் 20க்கு அப்புறம் நல்ல ஒரு உங்களுக்கு தேவையான ஆடை ஆபரணங்கள், தங்க நகைகள், அதே நேரத்தில் கடன் நிவர்த்தி, புதிய பதவி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த யோகமெல்லாம் நிச்சயமாக ஏற்படும். புரிஞ்சுட்டீங்களா? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை அமையக்கூடிய காலம் ஏப்ரல் 20க்கு அப்புறம் உறுதி அமையுது. வாழ்க்கை நல்ல முன்னேற்றம், பட்ட கஷ்டமெல்லாம் நீங்கக்கூடிய சிறந்த முன்னேற்றமான காலமாக இந்த ஏப்ரல் மாதம் உறுதியாக உங்கள் வாழ்க்கை தலையில மாறப்போகுது. அதில் மாற்று கருத்தே கிடையாது. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே நம்பர் நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. சரிங்களா? எதிர்காலம் நிச்சயமாக சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.